ஹாய் விவஸ், நான் உங்கள் அமில். என்னோட வாய்ஸ் ஆஃப் அமில் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2-3 நாளாகவே இதை பற்றி பேசவா வேணாமான்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த நியூஸை கேட்கறதுக்கே அவ்வளவு கஷ்டமாக இருக்குது நம்ம மனசுக்கு. இதை எப்படி நாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். இருந்தாலும் அதை பற்றி பேசியே தான் ஆகணும். ஏன்னா நிறைய பேருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தானே தெரியாது. அதுபோக குழந்தைகளை பெற்ற பெற்றோர், முக்கியமாக பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுச்சேரியில் கதிர்காமம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல கணவன் மனைவி 2 பேர் வாழ்ந்து வராங்க. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு வயசு 6, இன்னொரு குழந்தைக்கு வயசு 5. ஸோ கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் அதிகமாக வந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் கணவன் 2 பெண் குழந்தைகளையும் அவனோட மனைவியையும் விட்டுட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த பெண் என்ன செய்யன்னு தெரியாம அங்கே இருந்து 2016 அந்த பெண்ணோட தாயார் வீடு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இருக்கு. ஸோ அங்கே ஷிஃப்ட் ஆகி வந்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பெண் வேற ஒருத்தரை திருமணம் செஞ்சுட்டு பாண்டிச்சேரிக்கு போனதா ஒரு நியூஸ் இருக்கு. புதுச்சேரிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்கன்னு. ஆனால் அந்த 2 குழந்தைகளையும் அந்த பெண்ணோட தாயார் வீட்டில் தான் விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அங்கே உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 2 குழந்தைகளையும் சேர்த்துருக்காங்க. ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும், இன்னொரு குழந்தை செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும். ஸோ தாத்தா பாட்டி 2 பேருமே இந்த குழந்தைங்களை விட்டுட்டு அதிகாலையில் வயலுக்கு போயிட்டு ஈவினிங் தான் வருவாங்களாம். ஆக்சுவலாக விவசாயம் தான் பார்க்குறாங்க அவங்க. அதனால அதிகாலையில் வேலைக்கு போயிட்டு திரும்ப சாயங்காலம் பொழுது சாய்ந்ததுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வராங்க. அது வரைக்கும் இந்த குழந்தைங்களுக்கு யாருமே துணை இல்லை. ஆக்சுவலாக சொந்தக்காரங்க இருக்காங்க. அதாவது கிராமம் அப்படின்னா தெரியும், பக்கத்தில் எல்லாமே சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க. ஸோ இந்த சொந்தக்கார பயல்களை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. காலையில் போயிட்டு சாயங்காலம் தான் வருவாங்களாம். 2018 கோடை விடுமுறை முடிந்து ஸ்கூல் திறக்கக்கூடிய டைம், அதாவது மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம், அந்த டைமில் வீட்டில் தனியாக இந்த 2 குழந்தைங்களும் இருந்திருக்காங்க. அப்போ மூத்த குழந்தைய மட்டும் அந்த தெருவில் உள்ள பிரசாந்த் அப்படிங்கிற பையன் கூட்டிட்டு போயிருக்கான் அவங்க வீட்டுக்கு. கூட்டிட்டு போய் அந்த நாய் என்ன பண்ணான் தெரியுமா? அவனை நாயின்னு சொல்லிக்க கூட அசிங்கமாக தான் இருக்கேன். ஏன்னா நாய் கூட நன்றி உள்ள ஜீவன் தான். அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியிருக்கான். திரும்ப மறுநாள் இதே மாதிரி அந்த 2வது குழந்தைய அவன் வீட்டுக்கு கூட்டு போய் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியிருக்கான். இது பல நாட்களா தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 வருடம் தாண்டி போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் இந்த 2 குழந்தைக்குமே உடல்நிலை ரொம்ப மோசமான நிலைமைக்கு வருது. இது தெரிஞ்ச உடனே தாத்தா பாட்டி 2 பேரும் என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைங்களோட தாய் அவங்க அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே தாத்தா பாட்டி அந்த பெண் 3 பேருமே சேர்ந்து இந்த குழந்தைங்களை புதுச்சேரி ஜிப்மர் அரசு மருத்துவமனையில அட்மிட் பண்றாங்க. ஸோ டாக்டர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொன்ன ரிப்போர்ட்டை கேட்டு அந்த தாத்தா பாட்டி அந்த பெற்ற தாய் கதறி அழுதுருக்காங்க. அப்படி ஒரு அதிர்ச்சியான தகவலை கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா 2 வருஷமா அந்த 2 குழந்தைங்களை நிறைய பேர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. பாருங்க, கேட்கறதுக்கே எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு செயலா இருக்குன்னு. கேட்கறதுக்கே மனசுக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு. 2 வருடம் பல பேரால பாலியல் துன்புறுத்தலுக்கு அந்த 2 குழந்தைகளும் ஆளாக்கியிருக்காங்க. ஸோ உடனே அந்த தாய் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மதேசம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி 2 குழந்தைங்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிட்டான் அப்படின்னு பிரசாந்த் கைது செய்ய சொல்லி கேஸ் கொடுக்குறாங்க. ஸோ பிரசாந்தை கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னும் அதிர்ச்சியான தகவல்கள் நிறைய வெளிவருது. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் மட்டும் அந்த 2 குழந்தைங்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கல. அவங்க கூட இன்னும் சேர்ந்து மொத்தம் 15 பேர், அதாவது பிரசாந்த் போக 14 பேர் அந்த 2 பிஞ்சு குழந்தைங்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதுல முக்கியமான ஒரு கொடுமை என்னன்னா, அதுல அவங்க சொந்தக்காரங்களே இருக்காங்க. அதாவது அந்த 2 குழந்தைங்களோட மாமா, சித்தப்பா, இவனுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யனே தெரியல. இதுல கொடுமையிலும் கொடுமை என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில தான் அவங்க படிச்சிருக்காங்க. அந்த மாதிரி கிராமத்துல பாத்தீங்கன்னா குழந்தைங்க மத்தியானம் சாப்பிடுறது கூட வீட்டுக்கு போவாங்க, இல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு கூட ஏதாவது எமர்ஜென்சினா வீட்டுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 2 குழந்தைங்களும் ஸ்கூல் டைம்ல தண்ணி குடிக்க, அதாவது பிரேக் டைம்ல வீட்டுக்கு போவாங்களாம். அதாவது பக்கத்துல அவங்க மாமா வீடு, அத்தை வீடு, இந்த மாதிரி வீடு இருக்கலாம், அங்க போவாங்களாம். அந்த டைம்ல கூட அந்த காம கொடுற அவங்க மாமா என்ன பண்ணியிருக்கான், இந்த குழந்தைங்களை 2 குழந்தைங்களும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியிருக்கான். விழுப்புரம் போக்சோ சிறப்பு கோர்ட் இதுக்கு ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அந்த வழக்கு தொடர்ந்து போக்சோ அந்த சட்டத்தின் கீழ் 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த விசாரணை 4 வருஷமா நடந்துகிட்டு இருந்திருக்கு. இதுல இன்னும் கொடுமையான ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, இந்த விசாரணை நடந்துட்டு இருக்க டைம்ல ஒரு குழந்தை உடல்நிலை ரொம்ப மோசமாயி இறந்து போகுது. கேட்கவே எவ்வளவு மனசு வேதனையா இருக்கு பாருங்க. இப்போ ஃபைனலா நீதிபதி
வினோதா அவங்க வந்து இதுக்கு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. அதாவது 15 பேர், அதாவது கைது செய்யப்பட்ட 15 பேருக்கும், அதாவது ஒரு குழந்தைய ரேப் பண்ணதுக்கு 20 வருஷம் சிறை தண்டனை. 2 குழந்தைங்க அப்படிங்கும்போது 40 வருடம். ஒவ்வொருத்தருக்கும் 40 வருடம் சிறை தண்டனை குடுத்துருக்காங்க. அது போக 32,000 அபராதம் விதிச்சிருக்காங்க. அது போக அரசு தரப்புல இருந்து ஒரு குழந்தைக்கு 4,50,000 இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு தீர்ப்ப வந்து குடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பு வழங்குன கொஞ்ச நேரத்துல, அதாவது அந்த கோர்ட்டுக்கு வெளியில ஏராளமான பெண்கள் வந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. நாம கூட என்ன நெனச்சோம்னா, இந்த 2 குழந்தைங்களோட உறவினர்கள் போல, அதனால தான் அழுறாங்க அப்படின்னு நெனச்சோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது, தண்டனை வழங்குனாங்கல்ல 15 பேரு, அவங்களோட சொந்தக்காரங்க தான் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க. இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். என்னதான் நம்ம சொந்தக்காரங்க, கூட பிறந்தவங்களா இருந்தாலும், இவ்ளோ பெரிய தப்பு பண்ணவங்களுக்கு நீங்க ஆறுதல் தெரிவிப்பீங்களா என்ன? அவங்கள புடிச்சு இருக்கையில மோசமான தண்டனை குடுக்கணும்னு நெனைக்க மாட்டோம்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வழக்குக்காக போராடின நீதிபதி, பெண் நீதிபதிகள் எல்லாருக்குமே நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, அந்த வழக்கறிஞர்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து நீதிபதி வினோதா இருக்காங்களா, அவங்கட்ட வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதாவது இந்த இழப்பீடு வந்து காணாது. இந்த இழப்பீடு வந்து 2 சிறுமிகளுக்குமே போதாது. அதனால இன்னும் அதிகமா நீங்க இழப்பீடு குடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. உண்மையிலே இது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் தான். ஏன்னா, இப்ப கள்ளச்சாராயம் குடிச்சவங்களுக்கே ஆளுக்கு 10,00,000 குடுக்குறாங்களாம். அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இன்னும் நெறைய குடுக்கலாம். இந்த 15 பேருக்கு 40 வருடம் சிறை தண்டனை குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட உங்க வாழ்க்கையே அதுல முடிஞ்சு போகும்னு வச்சுக்கோங்களேன். 40 வருஷம் ஜெயில் தான். வெளிய வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா போக்சோ சட்டம். இருந்தாலும் என்ன பொறுத்தவரை இந்த தண்டனைகள்லாம் மாற்றப்பட வேண்டும். ஏன்னா வெளிநாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில அரேபிய நாடுகள்லாம் மோசமான தண்டனை குடுக்குறாங்க. அந்த மாரி தண்டனை குடுத்தா மட்டும் தான் இந்த மாரி குற்றங்கள் குறையும். அதாவது பொது இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, தூக்குல போடுறாங்க. இல்ல கல்லால் எறிந்து சாவடிக்கப்படுறாங்க. பொது இடங்கள்ல மக்கள் கூடுற இடத்துக்கு முன்னாடி வச்சு தலைய வெட்டுறாங்க. அதாவது இன்னும் ஒரு சில ஆப்பிரிக்க நாடுகள்ல வந்து பிறப்புறுப்பு வந்து வெட்டுறாங்க. ஓகே வியூவர்ஸ், என்னோட ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள முக்கியமா பெண் குழந்தைகள பெற்ற பெற்றோர்கள் எல்லாமே ரொம்ப கவனமா இருங்க. சொந்தக்காரங்க, மாமா, பெரியப்பா, சித்தப்பா யாரா இருந்தாலுமே, குழந்தைகளுக்கு பெற்றோர்கள தாண்டி சிறந்த பாதுகாப்பு வேற யாரையுமே நம்ம சொல்ல முடியாது. அதுக்காண்டி நான் எல்லா உறவுகளையும் கொச்சப்படுத்த விரும்பல. ஒரு சில குடும்பங்கள்ல இந்த மாரி நடக்கத்தான் செய்யுது. உங்க குழந்தைங்கள நீங்க தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா, நம்ம ஒரு மாய உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். யாரையுமே நம்ப முடியாது. டெய்லி உங்க குழந்தைங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க. ஸ்கூல் படிக்கிறதா இருக்கட்டும், காலேஜ் படிக்கிறதா இருக்கட்டும். உங்க குழந்தைங்கிட்ட டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் ஆவது எனது மனசு விட்டு பேசுங்க. எனிவே, டேக் கேர் ஆஃப் யுவர் சைல்ட். நெக்ஸ்ட் இதே மாரி வேற ஒரு டாபிக்ல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.